ராஜதந்திரமா குறுக்கு வழி அரசியலா? அரசியல ராஜதந்திரம் அப்படிங்கிறது சாணக்கியத்தனம் என்பது ஒரு காலத்தில் தலைவர்களினுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதாகவே இருந்துச்சு. அமெரிக்கா, சோவியத் யூனியன் ஆகிய இருபெரும் துருவங்களை சமாளிக்க இந்திரா காந்தி பயன்படுத்திய அணிசேரா நாடுகள் அமைப்பு அரசியலில் ஆளுமையை நிரூபிக்க பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் எதிர்த்து அரசியல் செய்த சாதுரியம் போன்றவை இந்திரா காந்தியினுடைய ராஜதந்திரமாக பார்க்கப்பட்டது. அதே போல அண்ணா காங்கிரஸை வீழ்த்த பிராமணர் எதிர்ப்பை விட்டுட்டு ராஜாஜியின் சுதந்திரா கட்சியுடனும் திமுகவின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தையும் திராவிடத்தையும் கேலி செய்த மார்க்சிஸ்ட் கட்சியுடனும் கூட்டணி அமைத்து திமுகவின் இமேஜையே ஆளுமை மிக்கதாக மாற்றியதை சாணக்கியத்துவம் அப்படின்னு பாராட்டினாங்க. ஆனால் இன்றைக்கு குறுக்கு வழியில் எதிரிகளை கவிழ்ப்பது, அதிகாரத்தை பயன்படுத்தி எதிரிகளை சூழ்ச்சிகள் செய்து வீழ்த்துவது, அவதூறுகளை ஆயுதங்களாக மாற்றி இமேஜை சீர்குலைப்பது, தனிப்பட்ட தாக்குதல்களை சரமாரியாக தொடுத்து தலைவர்களுடைய ஆளுமையை நிலைகுலைய வைப்பது, ஒரு பிரச்சனையை திசை திருப்ப வேறு பிரச்சனையை செயற்கையாக கிளப்பி விடுவது போன்ற கீழ்த்தரமான செயல்களே ராஜதந்திரங்களாக சாணக்கியத்தனமாகவும் கருதப்படும் அவல நிலை தான் இன்னைக்கு நீடிக்கிறது. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி விவகாரத்தில் ஆளும் கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நடந்து கொள்ளக்கூடிய முறையும் அதற்கு எதிர்வினையாக நாம் தமிழ் கட்சி செயல்படக்கூடிய முறையும் நிச்சயமாக ஆரோக்கியமான அரசியலாகவே பார்க்க முடியலை. யாரை நம்புவது அப்படிங்கிற குழப்பம்தான் மக்களிடையே நிலவுகிறது. இதனால் மக்கள் இந்த விவகாரத்தை பெரியதாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலை தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சீமான் வீட்டிற்கு போலீஸார் போயிட்டு விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் தொடர்பாக விசாரணைக்கு வருமாறு சம்மன் ஓட்டினாங்க. அப்போ தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் தங்களை சீமான் வீட்டு காவலர்கள் தாக்கியதாகவும் சொல்லி 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தாங்க போலீஸார். ஆனால் திட்டமிட்ட ஒன்று அப்படின்னு சீமானுடைய மனைவி கயல்விழி பேட்டியின் போது தெரிவித்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வளசரவாக்கம் காவல் நிலைய போலீஸார் சம்மன் கொடுக்க வந்தாங்க. அப்போது காவலாளியிடம் விசாரித்து கொண்டிருந்தாங்க. அவர்கிட்ட சம்மன் கொண்டு வந்ததாக சொன்னாங்க. அப்போது அவர் சீமான் வீட்டில் இல்லை, அவர் கிருஷ்ணகிரி போயிருக்காரு அப்படின்னு சொல்லாரு காவலாளி. வீட்டில் நான் இருக்கேன், என்கிட்ட சம்மன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கயல்விழி தெரிவித்தாங்க. அவங்க சொன்னதை போலீஸார் செய்திருந்தால் நிச்சயமாக பிரச்சனை வந்திருக்காது. கயல்விழி மேலும் சொல்லும்போது, அந்த காவலாளியிடம் ஒரு துப்பாக்கி இருக்கிறது. அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர். அவர் அனுமதி பெற்று தான் துப்பாக்கி வச்சிருந்தார். அதை அவர் தான் போலீஸ்கிட்ட கொடுத்தார். காவலாளி அதை வைத்து மிரட்டலை. சீமான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து வந்தது மட்டும் இல்லாமல் குடும்பம் போல் இருக்கும் எங்களுடைய கட்சியினரை அடிக்கிறாங்க. அதனால் இதுக்கெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. நாங்கள் மனித உரிமை ஆணையத்திடம் நியாயம் கேட்டு நீதிக்காக போராடுவோம் அப்படின்னு கயல்விழி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் காவல்துறையினர் அத்துமீறி இருந்தால் அதை வீடியோ எடுத்து வைத்திருக்கலாம். அதே நேரத்தில் சீமான் வீட்டு காவலாளிகள் தாக்கினார்கள் என்பது வீடியோவில் காண முடியலை. ஒருவேளை திட்டமிட்டு சீமான் விவகாரம் ஏதோ ஒரு திசை திருப்பலுக்காக இப்படி பயன்படுத்தப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுவது இயல்பான விஷயமாக தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி சீமானும் ஒரு அரசியலுக்காகவே திட்டமிட்டு விசாரணைக்கு ஆஜராகாமல் நாம் தமிழ் கட்சிக்கான பரபரப்பை ஏற்படுத்துகிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் எழதான் செய்யுது. ராஜதந்திர தனமும் சாணக்கியத்தனமும் குறுக்கு சால் ஓட்டும் வேலைகளாக மாறிவிட்ட நிலையில் யாரை நம்புவது அப்படிங்கிற குழப்பம் வந்தால் மக்கள் இருவரின் செயல்பாட்டையுமே ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அதில் இருவரது நோக்கமும் நிச்சயமாக தோல்விதான் தழுவும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.